அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவுல கணவன் மனைவியோட தோற்ற பொருத்தத்தை பத்தி நான் இந்த கட்டுரையில சொல்லலான்னு இருக்கேன். அதாவது தோற்ற பொருத்தம் ஒரு பெண்ணோ அல்லது ஆணோ எவ்வளவு அழகு என்பது அவரவர் பார்வையிலும் மனத்தளவிலுமே உள்ளது. அது இல்லாமல் மனதுக்கு பிடிக்காத போது எவ்வளவு அழகானாலும் அருவருப்பாக தோன்றும். ஆண் பெண்ணிடையே பொருந்தாமை அல்லது ஒவ்வாமை எவ்வாறு மனவாழ்வை பாதிக்கும், அதை எப்படி சமாளிக்கலாம் என்பதை பற்றி பார்க்கலாம். காதல் திருமணமோ அல்லது நிச்சயிக்கப்பட்ட திருமணமோ இரண்டிலும் சில சமயம் ஆண் பெண்ணின் பரஸ்பர எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவதில்லை. ஒரு பையனுக்கு பெண்ணை பார்க்கும்போது பெற்றோர்கள் பெரும்பாலும் குலம், கோத்திரம், ஓரளவு அழகு, நல்ல குணம் ஆகியவற்றை எதிர்பார்ப்பது சகஜம். காதல் வயப்படும் போது இன்ன குறிப்பிட்ட காரணத்தினால்தான் காதலிக்கிறோம் என்று அறியாதவர்களும் பலர் உண்டு. எனக்கு தெரிந்த ஒரு வாலிபர் ஒரு பெண்ணை காதலித்தார். ஆனால் அந்த பெண் பதிலுக்கு காதலிக்கவில்லை. சில மாதங்கள் சென்ற பின் இந்த பெண்ணின் இளைய சகோதரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கொண்ட போது அந்த வாலிபர் உதவி செய்கிறார். அதற்கு பின் அதற்கு பிரதி உபகாரமாக அந்த பெண்ணின் அக்கா தன்னை மணக்க வேண்டும் என்று வேண்டுகிறார். அதுநாள் வரை அதை சிறிதும் யோசிக்காத அப்பெண் அவர் மேல் நன்றி வயப்பட்டு அவரை மணம் செய்கிறார். குலம் வேறு, ஜாதி வேறு, பெண்ணை விட ஆண் குறைவாக படித்தவர், நிலையான வேலை இல்லை. இவ்வளவு இருந்தும் மன வாழ்க்கை கொஞ்ச நாள் நன்கு நடந்தது. 2 குழந்தைகளும் பிறந்தன. அதன் பின் பொருளாதார நிர்பந்தத்தினால் அந்த பெண் வேலைக்கு செல்ல நேர்ந்தது. அங்கு பலரும் அவள் அழகில் மயங்கினர். அவளுடைய கணவன் குட்டையாக கருப்பாக இருப்பதை பார்த்து போயும் இவனா உனக்கு கிடைத்தான் என்ற ரீதியில் பேச ஆரம்பித்தனர். அவளுக்கும் அப்போது கணவனது குறைகளே பெரிதாக தெரிய ஆரம்பித்தன. தினமும் சச்சரவு. அப்பெண்ணிற்கு மற்ற ஆணின் தொடர்பும் ஏற்பட்டது. கணவன் தற்கொலைக்கு முயற்சி செய்தான். இதற்குள் குழந்தைகள் வளர்ந்து அவர்களுக்கு திருமணமும் ஆகிவிட்டது. ஆனால் கடந்த 15 ஆண்டுகளாக தம்பதியரிடையே மனக்கசப்பே மிஞ்சியது. மற்றுமொருவர் படிக்கும் போதே சக மாணவியை நேசித்தார். அவளும் நேசித்தாள். ஆனால் அவளுக்கு முகத்தில் ஒரு தீக்காயத்தால் ஏற்பட்ட வடு இருந்தது. அது அவளை ஒரு கோணத்தில் அசிங்கமாக காட்டியது. அவளை எப்படி அந்த நபர் காதலித்தார் என்று கேட்டால், நான் அவளை முழுமையாக நேசிக்கிறேன், அவளது குணத்தை போற்றுகிறேன், அறிவை கண்டு வியக்கிறேன், பெண்மையை வணங்குகிறேன். இவையெல்லாம் ஒரு பெண்ணுக்கு அழகை தருமே தவிர முகத்தோற்றம் மட்டும் அல்ல. பல வருடங்களுக்கு பின் இன்றும் அவர்கள் நன்றாக வாழ்கிறார்கள். வீட்டில் மகிழ்ச்சி பூத்து குலுங்குகிறது. ஒரு பெண்ணோ அல்லது ஆணோ எவ்வளவு அழகு என்பது அவரவர் பார்வையிலும் மனத்தளவிலுமே உள்ளது. அதில்லாமல் மனதுக்கு பிடிக்காத போது எவ்வளவு அழகானாலும் அருவருப்பாக தோன்றும். சிறு குறைகளும் பெரிதாக தோன்றும். சில சமயம் பார்ப்பதற்கு அழகாக இருப்பவர்கள் உடல் உறவில் உற்சாகமாக இருக்க மாட்டார்கள். ஏனோதானோ என்று படுக்கை அறையில் இருப்பதும் தம்பதியரிடையே மனக்கசப்பை வளர்க்கும். எங்கே மீட்டினால் சுகராகம் கிளம்பும் என்று சரியாக கணிக்க தெரிந்த தம்பதியரிடையே மனக்கசப்பும் பொருந்தாமையும் குறைவாகவே காணப்படும். இதேபோல் உயரத்தில் வித்தியாசத்தோடு இருக்கும் தம்பதியரும் உடல் பொருந்தாமையை மீறி ஒருவித உள்ள அறிவுபூர்வமான பற்றுதலை பரஸ்பரம் வளர்த்து கொண்டால்தான் மனவாழ்வு முழுமையாக இனிக்கும். எப்படி இருந்தாலும் உயரம் பாஸ்கெட் பால் விளையாடத்தான் தேவை. வாழ்க்கையில் விளையாட்டை அனுபவிக்க தேவையில்லை என நினைத்தால் எந்த தம்பதியரும் சுகமாக இருக்கலாம். இப்போது பெரும்பாலும் மனம் புரிய விரும்புபவர்கள் பெண்ணின் படிப்பு, ஆணின் படிப்பு அல்லது அவர்களது சம்பாதிக்கும் திறன் இவற்றிற்கு மதிப்பு கொடுத்துத்தான் ஒரு வரனுக்கே சம்மதிக்கிறார்கள். ஆனால் துரதிருஷ்டவசமாக சில வருடங்கள் கழித்து பணம் வசதி நிறைவாக இருந்த போதும் மனம் ஏதோ ஒன்றையும் உடல் அதேபோல் மற்றதையும் தேடி அழையும் போது வாழ்வில் பிடிப்பு குறைகிறது. இது மாதிரி மனத்திற்கு முன் நிபந்தனை அதிகம் விதிக்காமல், இந்த பையன் என்னை காப்பாற்றி நல்ல கணவனாக இருப்பானா, இந்த பெண் என்னை மனம் புரிந்து இரட்டை மாட்டு வண்டியில் 2வது மாடாக இருந்து வாழ்க்கை வண்டியை செவ்வனே செலுத்துவாளா என்ற மொத்த நோக்கில் பார்த்து மனம் செய்ய வேண்டும். தன்னால் தீர்மானம் செய்ய முடியாவிட்டால் மற்றவர்களை கேட்டு, அதாவது பெரியவர்களை கேட்டு, அவர்களை நன்கு அறிந்தவர்கள் மூலம் அறிந்து செயல்பட வேண்டும். இப்படி செய்தால் மனவாழ்வு எப்பொழுதுமே தித்திப்பாகவும் இனிமையாகவும் இருக்கும். நிறைய பேருடைய வாழ்வில் இன்றைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, விவாகரத்து நடக்குது. அதற்கு முழுமையான காரணம் என்னவென்று பார்த்தால் தோற்ற பொருத்தமே. ஸோ நம்ம தோற்ற பொருத்தமா மன பொருத்தமா அப்படின்னு பார்த்து நம்ம திருமண வாழ்க்கைக்கு
நமக்கு தேவையான ஒரு பொருத்தத்தை தேடிக்கொண்டாலே வாழ்க்கை இனிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த கட்டுரையை நிறைவு செய்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.